வணக்கம். ஆம், பிள்ளைகளுக்கான குழந்தைகளுக்காக வழிகாட்டுறதுக்காக கல்விக்கு வழிகாட்டுதல் மற்றும் அவைகளை அதுக்காக தயார் பண்றதுக்காக ஒரு நிறுவனம் திருப்பூரில் நடத்திட்டு வரீங்க. அதை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல கேட்பேன். இப்போ 11th 12th வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் படிச்சிருக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுத்த குழந்தைகளுக்கு ஐஐடி ஜேடபிள்யூ நீட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பேரண்ட்ஸுக்கும் நிறைய அவேர்னஸ் இருக்கு. ஆனா அந்த ஆர்ட்ஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் பெருசா இல்லைங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து அந்த தேர்ட் குரூப் படிக்கிறவங்களுடைய கெரியர், அதாவது அவங்க முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு எந்த டாப் காலேஜ்ல போகலாம் அப்படிங்கிற ஐபி மேட் ஒரு எக்ஸாம் எழுதி யூஜி போய் ஐஎம்ல பண்ண முடியும். அதே மாதிரி கிளாப் ஒரு எக்ஸாம் எழுதி அவங்க வந்து லா காலேஜ் டாப் லா காலேஜ்ல போய் அவங்க வந்து யூஜி சேர முடியும். சிவிடிங்கிற எக்ஸாம் எழுதும் போது ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், டெல்லி யூனிவர்சிட்டி இதெல்லாம் நம்ம போக முடியும். லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து நம்ம நிறைய குழந்தைகள் வெயிட் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து திருப்பூர்ல சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தா நம்ம பிஎஃப் டெக் நெஃப்ட், அதாவது நெஃப்ட்ல போய் ஒரு பிஎஃப் டெக் இல்ல டிசைன் கோர்சஸ் வந்து என்ஐடி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா யூசின்னு சொல்லிட்டு ஐஐடியில போய் டிசைன் கோர்சஸ் எல்லாமே பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. இது வந்து தேர்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி பிஎஃப் டெக் திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டெக்ஸ்டைல் பேக்ரவுண்ட் அப்படிங்காட்டி ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டு மறுபடி இங்க வந்துடணும். ஒரு பிஎஃப் டெக் அப்படிங்கிறது சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போக முடியும். எங்களோட எண்ணமெல்லாம் என்னவா இருக்கும்னா, ஒரு மெடிக்கல் படிக்கிறவங்களோ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களோ தான் லைஃப்ல செட்டில்டு. அவங்க வந்து லைஃப்ல செக்யூர்டா இருப்பாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து கஷ்டப்பட்டுதான் வந்து வாழ்க்கையில முன்னேறணும். அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து சீக்கிரம் கிடைக்காது அப்படிங்கறத நினைப்போம். நீங்க சொல்றதை பார்க்கும்போது அந்த மாதிரி ஆர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் உலகம் ஃபுல்லா வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா கூட வாய்ப்பு இருக்குது. யாரும் அது போறது இல்லை. ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கல்னரி ஆர்ட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். இதை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட்லயே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். அதாவது நீங்க சொல்றது வந்து மெடிக்கல் காலேஜுக்கு எல்லாம் ஒரு நீட்ங்கிற மாதிரி சியூடி, இது வந்து கவர்மெண்ட் நடத்துது. சியூடிங்கிற கவர்மெண்ட் நடத்துறது. இப்போ ஐஎம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க தனியா ஐபி மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. இப்போ ஐஎம்ஸ்லயே ஐஎம் பெங்களூர்ல யூஜி ப்ரோக்ராம் வந்துருச்சு, பிஎஸ்சி ப்ரோக்ராம், யூஜி ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா ஸ்கோப் ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு வருமோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு. எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான். பட் எனக்கு அந்த காலேஜோட எனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை தேர்ந்தெடுத்து அது எந்த காலேஜ்ல இருக்கீங்க பார்த்து அதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதாவது ஸ்டூடெண்ட் வந்து அந்த நல்ல காலேஜ் போறதுக்கு உண்டான ஒரே ஒரு பேரியர் பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒன்றும் கேட்க மாட்டோம். 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மேத்ஸ். ஏன்னா இப்போ நீங்க ஐஐடி ஜேடபிள்யூ இல்ல நீட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜில செக் பண்ணுவாங்க. 11th 12th என்ன படிக்கிறாங்களோ அதை செக் பண்ணுவாங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் படிச்ச மேத்ஸ், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவு. அதாவது நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய அன்றாட விஷயங்கள், இந்த 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா யார் வேணாலும் இந்த எக்ஸாம் எழுத முடியும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெற்றோர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நீங்க ஏதாச்சும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து வர்ற 18ஆம் தேதி அக்டோபர் 18ஆம் தேதி வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு அவேர்னஸ் கேம்ப். இந்த அவேர்னஸ் கேம்ப் எல்லாமே வந்து ஃப்ரீயா தான் நம்ம பண்றோம். ஸோ 3 hours அவேர்னஸ் கேம்ப். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னால அதை கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து அவங்க அந்த அவேர்னஸ் ட்ரெயினிங்ல பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. சப்போர்ட்னா என்ன மாதிரி? ஒரு மாரல் சப்போர்ட். அதாவது நம்ம 12th மார்க் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி போனோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இதையும் பேலன்ஸ் பண்ணணும், அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஒரு ரயில்வே ட்ராக்ல 2 ட்ராக் இருக்கிற மாதிரி 2 எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 12th நம்ம நல்லா மார்க் வாங்கலாம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா இந்த 12th ரிசல்ட் எல்லாம் வரக்கு முன்னாடியே இந்த அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணியே எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா 12th மார்க் ஷீட்டுங்கிறது ஜஸ்ட் போய் நம்ம காலேஜ் சேரும் போது கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 12th மார்க் நல்லா இருந்ததுன்னா ஒரு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நினைச்சுதான் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிஞ்சிருது. இதுக்கும் அதுக்கும் ட்ராக்கே வேற அப்படிங்கிறது. பட் ஆனா 12th ஒரு பேசிக் அந்த கட் ஆஃப் மார்க் எடுக்க வேண்டிய கட் ஆஃப் மார்க் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு 65% அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. ஆனா 65% அடிப்படை. ஆனா முக்கியமான விஷயம் அந்த என்ட்ரன்ஸ் ஸ்கோர் தான். 100% பேஸ்ட் ஆன என்ட்ரன்ஸ் ஸ்கோர் தான் அவங்க வந்து அட்மிஷன் கிடைக்கும். சோ எஸ்பெஷலி இந்த ஃபவுண்டேஷன் இங்க பில்ட் பண்ணிட்டாங்கன்னா காலேஜ்ல போய் அவங்க பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கும் இல்ல காலேஜ்ல இருந்து அவங்க கேட் எழுதி எம்பிஏ போறதுக்கும் இல்ல ஃபாரின் போய் ஒரு எம்பிஏ பண்றதுக்கும் எம்எஸ் பண்றதுக்கும் உண்டான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே இந்த அடித்தளம் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது என்ன, டெய்லி ஒரு 1 மணி நேரம் இதுக்காக டெடிகேட் பண்ணி படிக்கணும். அப்படிங்கும் போது ப்ராக்டிஸ் பிளஸ் ப்ரிப்பரேஷன் இந்த 2 இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இங்க திருப்பூர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
டெல்லி யூனிவர்சிட்டி போயிருக்காங்க, ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் போயிருக்காங்க, அதே மாதிரி பிஎஃப் டெக், நிஃப்ட் டெல்லி இதெல்லாமே மெரிட்ல போயிருக்காங்க, டாப்மி, சிம்பயாசிஸ், என்எம்ஐஎம்எஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸும் போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஊர் மக்களும் இதை போய் தாராளமா பண்ண முடியும். அதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. பிளஸ் நம்ம இதுல இந்த என்ட்ரன்ஸ் கோச்சிங்ல நம்ம என்ன பண்றோம்னா 11th 12th இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அலாங் வித் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் சிஏசிஎம்ஏ கொண்டான இன்டெகிரேஷன் நம்ம பண்ணிடுறோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போது, ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போது எனக்கு சிஏசிஎம்ஏக்கு போகணும் அப்படின்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டெகிரேட்டட் ஆகல, சிஏசிஎம்ஏவும் படிச்சுக்கலாம், பிளஸ் இந்த என்ட்ரன்ஸ் கோச்சிங் படிச்சுக்கலாம். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் உங்க பார்த்ததை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் பேசுனதும். as a parent எனக்கு வந்து ஐ ஃபீல் so relieved. என் பொண்ணு வந்து ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறா. கண்டிப்பா, ஏன்னா ஆர்ட்ஸ் குரூப் அப்படிங்கும்போது நீங்க தாராளமா யூசிட், அதாவது ஐஐடியில போய் ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் யூசிட் வந்து இவங்க வச்சுக்கலாம். அக்டோபர் 18 வந்தா நீங்க என்னங்கிறதெல்லாம் சொல்லுவீங்க. அக்டோபர் 18ஆம் தேதி நம்ம வந்து ஒரு பூட் கேம்ப் மாதிரி வச்சிருக்கேன், ஒரு 3 hour செஷன். ஸோ பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சுற்றிடுங்க. ஸோ என்னங்கிற நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் எல்லாம் அந்த ஃபார்ம்ல இருக்கும். இது ஆன்லைன், இது வந்து ஆஃப்லைன், திருப்பூர்ல நம்ம பண்றோம். ஏன்னா இப்போ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம பண்ணும்போது அண்ட் மோர் ஓவர் இந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது, ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்கு வந்து ஈவினிங் ட்ரைனிங், அதாவது நைட்டு 9 to 10. ஸோ இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லயே நம்ம உள்ள போயே பண்ணிட்டு இருக்கோம், அதாவது ஸ்கூலுக்குள்ளேயே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 9 to 10 ஆன்லைன் ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங். அதே மாதிரி சண்டேஸ் போய் அவங்களுக்கு ஆஃப்லைன் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ நம்மளுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சண்டேஸ் வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங், சண்டேஸ் whenever ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கும்போது சண்டேஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு ஐ ஃபீல் மோர் பாசிட்டிவ் வித் ஃபார் திருப்பூர். நீங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சது திருப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா பெனிஃபிட் ஆகும். நான் கொஞ்சம் இது மட்டும் இல்லாம ஹையர் எஜுகேஷன் வந்து அப்ராட்ல போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா மட்டும் இல்லாம அதுக்கும் நம்ம இன்னொரு நாள் மேபி நம்ம இல்ல இது எல்லா ஸ்கூலுக்கும் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா தான் எல்லாம் பயன்படும். அண்ட் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி அதிகமா செஷன் நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆல் தி பெஸ்ட்.